வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் டைரக்டர் அறிவழகன் டைரக்ஷனில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற சப்தம் படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு சவுண்ட் ஹாரர் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணாங்க. பட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த படம் ஒரு மோர் தென் ஒரு ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா ஒரு ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தோட கதாநாயகனான நம்ம ஆரி ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர். ஒரு காலேஜுக்கு ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வராரு. அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சூசைடுக்கு பின்னாடி ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சந்தேகப்படுறாங்க. ஸோ அதுக்காக ஆதியை இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு காலேஜுக்கு வராரு. ஸோ அந்த சமயத்தில் இவர் லக்ஷ்மி மேனனையும் மீட் பண்ணுறாரு. லக்ஷ்மி மேனன் அதே காலேஜில் ஒரு தீசஸ் பிஜி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரும் கூட. ஸோ அவங்களுக்கு இந்த பேய் பிசாஸ் மேலாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஆனால் நம்ம ஆதி அப்படியே நேராக ஆப்போசிட். அவர் ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி வருது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆதி ஃபர்ஸ்ட் இந்த காலேஜில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் 3வது ஸ்டூடெண்ட்டும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஆதி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இந்த கொலைகளுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற பேய் யார், ஸோ அவங்க எதுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட கதை ஒன்லைன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நம்ம டைரக்டர் அறிவழகன் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிறையாவே இந்த படத்தில் ஒரு ஃபெச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம ஆதியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மெச்சோர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தை மொத்தமாக அவர் ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு, நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். இது போக லக்ஷ்மி மேனனாக இருக்கட்டும், நம்ம ராஜீவ் மேனனாக இருக்கட்டும், சிம்ரனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம இங்கே சொல்லியா. ரெட்டின் கிங்ஸ்லே படத்தில் வராரு. ஸோ அவர் வர ஒரு சில சீன்ஸில் அவர் கொஞ்சம் காமெடி கவுண்டர்ஸ் போடுறாரு. அது கொஞ்சம் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாயபிளாகவே இருந்துச்சு, நம்ம இங்கே சொல்லி ஆகணும். இது போக இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு சவுண்டான ஃபிலிம். முக்கியமாக இந்த படத்தோட எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன தேவையோ பர்ஃபெக்டாக ஆப்டாக போட்டிருந்தாங்க. இது போக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் டிஐ ரெண்டுமே படத்தை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுச்சு. முக்கியமாக அந்த டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஹாரர் படத்துக்கு உண்டான ஒரு க்ளூமியான ஒரு ப்ளூஷ் டோனில் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட செட்டப்பே அந்த மாதிரி தான். அது ரொம்பவே தேட்டரில் பார்க்குறதுக்கு விஷுவலாக ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு, நம்ம சொல்லி ஆகணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃப். இன்டர்வல் பாயிண்டில் முடியும் போது என்னதான் ப்ரெடிக்டபுளாக நமக்கு இருந்தாலுமே இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவைல் பண்ணல. ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஒரு ஹூக் பாயிண்ட், அந்த இன்டர்வல் பாயிண்ட் தேட்டரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த இன்டர்வல் பாயிண்டில் ஒரு 1 மினிட்டுக்கு ஸ்க்ரீனை பிளாங்க் அவுட் பண்ணிட்டு எஸ்எஃப்எக்ஸ் மூலயமா இவங்க அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 20-25 நிமிஷம் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுது. ஸோ அந்த போர்ஷனில் தான் இந்த கொலைகளுக்கு பின்னாடி என்ன சம்பந்தம், யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வருது. ஸோ அந்த சீன்ஸில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே டவுன் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்குது, ஸ்பீட் எடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் ரசிக்கும்படியாக கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போது ஒரு விஷயம் ரிவைல் பண்ணுறாங்க. நான் என்னன்னு சொல்லலை. ஸோ அதில் நமக்கு காட்டின அந்த ரிவைலிங் கன்வின்சிங்காக இல்லை. திடீர்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்களே, இதை முன்னாடியே கொண்டு ப்ராப்பராக ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாங்கன்னா அந்த சீன் இனிமேல் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீலிங். இது போக படத்தோட விஎஃப்எக்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஎஃப்எக்ஸ் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க காட்டின விஎஃப்எக்ஸ் படத்தோட கதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் அந்த விஎஃப்எக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஒரு மாதிரி மூடை ஸ்பாயில் பண்ணுச்சு, இந்த பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் பண்ணுச்சு. இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடுது. இந்த படத்தை ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆதிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க, அந்த ஃப்ளாஷ்பேக் தேவையே இல்லை. என்னதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கான கனெக்ட் கிளைமேக்ஸில் இவங்க வச்சாலுமே அந்த இம்பேக்ட் சுத்தமாக இல்லை. ஸோ அது தேவையே இல்லை. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம், ஏன் ஒரு 2 மணி நேரமே வச்சிருக்கலாம். இந்த படம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இன்னும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் தேட்டரில் பார்க்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் சரி,
இந்த மாதிரி ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ் பார்க்குற ரசிகர்களுக்கும் சரி ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 stars out of 5. இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மன்னிச்சிடுங்க, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் ரெகுலராக வீடியோஸ் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதுவரை ஸ்டே டியூன்ட்.